நேத்து சத்யா போட்ட வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் எதிர்பார்த்தேன். அந்த கேங்ல இருக்க எல்லாருமே வீடியோ அப்லோட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஒண்ணொன்னா நடந்துட்டுருக்கு. ஜேகே போட்டாரு, ஏ டு டி இந்த கேங்ல இல்ல, பட் இருக்காரு நான் சொல்றேன். அப்புறம் நேத்து சத்யா போட்டாரு. இந்த ஜேகேவும் ஏ டு டியும் அப்லோட் பண்ணும்போது அதுல எந்த விதமான வன்மமும் இல்ல. அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா வச்சாங்க. ஆனா சத்யா அப்படி பண்ணல. ஆரம்பத்துலேருந்தே ஐ ஹேட் ப்ராப்ளம்ஸ் வித் பிரியாணி மேன்ஸ் கான்டென்ட். அவரோட சில ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து ரொம்ப அஃபென்சிவாக இருந்துச்சு. அண்ட் டஸ் நாட் ரெக்ரெட் இட்ன்ற மாதிரி த்ரூ அவுட் தி இயர்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ஆடிங் அப் இங்கே வந்துட்டு ஒரு ட்ராமா நடக்குது. அதில் ஒரு பார்ட் வந்துட்டு எனக்கு ஹிப்போக்ரிட்டிக்கலாக தெரிஞ்சுது. அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு அதை நான் வந்துட்டு கால் அவுட் பண்ணி ஸ்டோரி போட்டேன். விச் இஸ் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, ஒரு ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ரியாக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு இது ஒரு ஆடியன்ஸ் பண்ணக்கூடிய செயலே இல்லை. யார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டா கேவலமான எண்ணத்தை கொண்டு இருக்கிற ஒரு ஃபேக் ஐடி பண்ணக்கூடிய செயல். நீ எப்படி ஒருத்தனை சேவா எனக்கு இந்த வீடியோல என்ன தெரியுமா பிரச்சனை இருக்கு? ஜேகேவும் ஏ டு டியும் இதை எப்படி கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ஆனா இவர் வீடியோல ஃபுல்லாவே வன்மம் மட்டும்தான் இருக்கு. ஒரு கிரியேட்டராக நான் வந்துட்டு யோசிச்சு இதை பார்த்து சில பேர் வந்துட்டு இதை பண்ணுவாங்கன்றதை மறந்துட்டு நான் அந்த ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ஓகே கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருச்சு, ஒரே காமெடியாக போக போகுதுன்னு நினச்சி நான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். விச் ஐ ஷுடன்ட் ஹவ். பட் அது மேட்டர் இல்லை. அந்த ஸ்டோரியில் என்ன இருக்குது, அந்த ஸ்டோரியை எப்படி மாற்றிட்டாங்க, எப்படி புரிஞ்சிருக்காங்க. ஐம் ஜஸ்ட் கோனா லெட் மை ஹார்ட். ஸ்டோரியோட கான்டெக்ட் நான் சொல்லிடுறேன். இந்த ஹோல் கான்டெக்ட் என்னன்னா, பிரியாணி மேன் மற்றவங்களோட ஃபீலிங்ஸை மார்க் பண்ணி பேசுறீங்களே, மற்றவங்களோட ஃபீலிங்ஸை கலாய்க்கிறீங்களே, உங்களுக்கும் இதே மாதிரி தான் உங்களோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஹவு டிட் யூ ரியாக்ட் டு இட்ன்ற மாதிரி அதுதான் கேள்வி. அதுதான் இங்கே கான்டெக்ஸ்டே தவிர ஐ நெவர் செட் அந்த ஸ்டோரியில் வந்துட்டு ஐ வாண்ட் பிரியாணி மேன் டு பி டெட் அப்படின்னு நான் சொல்லலை. பிரியாணி மேன் ஷுட் ஷட் த ஃபக் அப்னு சொல்லியிருப்பேனே தவிர பிரியாணி ஐ வாண்ட் பிரியாணி மேன் டு பி டெட். இவர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் இந்த ரீலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமா, இது ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி தான் இருக்கு. எவனோ அந்த ரீலை கிளிக் பண்ணி எண்டு வரைக்கும்லாம் பார்க்க மாட்டான். நீ எது வரைக்கும் போட்டிருக்கியோ அது வரைக்கும் தான் பார்ப்பான். ஏன் நீயே அது வரைக்கும் தான் மீன் பண்ற. இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் பயந்துட்டு இல்ல நான் அப்படிலாம் மீன் பண்றேன்னு சொல்றேன். நீங்க எல்லாம் சொல்றீங்களா பிரியாணி மேன் வந்து தப்பு பண்ணதை தப்புன்னு ஒத்துக்காம அதை நியாயப்படுத்துறாரு, அதனாலதான் இந்த இஷ்யூ இவ்வளவு பெருசாச்சுன்னு. இப்போ இவர் பண்றதும் அதே தான். ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு பி டெட். பட் பிரியாணி மேன் நான் அதை சொன்னேன்ற மாதிரி கிளைம் பண்ணி லைவ் ஃபுல்லாகவே அதான் சொல்லிட்டு இருந்திருக்காரு. லைக் வந்துட்டு சத்யா வந்துட்டு டுட்டோரியல் போட்டிருக்கான் எப்படி சாவணும்னு சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு பிரியாணி மேன் மேலேயும் அவரோட கண்டென்ட் மேலேயும் தான் பிரச்சனையே தவிர பர்சனலி தெரிஞ்சா கூட நான் அப்படி சொல்ற ஆள் கிடையாது. இன்னும் இவர் குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீடியோவை த்ரூ அவுட்டா பாருங்களேன். நான் பிளேம் பண்றேன்னு நினைச்சிடாதீங்க, நான் இதை சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க, நான் அதை சொல்றேன்னு நினைச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு இவருடைய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாரு. செஞ்சு நான் இங்க பிரியாணி மேனை பிளேம் பண்றேன்ற மட்டும் நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. நான் வந்துட்டு உங்க எல்லாருக்கும் லைனா சொல்லணும். பிரியாணி மேன் அதை பத்தி ஜோக் பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதான்னு நான் வந்துட்டு இங்க டிஃபெண்ட் பண்ண விரும்பலை. இப்போ அவரை பிளேம் பண்ணி எந்த பிரோஜனமும் கிடையாது. பிரியாணி மேன் ரிப்ளை வீடியோ போடும்போது அவர் மென்டலி ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு, நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம். ஆனா அவர் மென்டலி வீக்கான ஒரு பர்சனும் நமக்கு தெரியும். 2 இயர்ஸ் முன்னாடி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த கேங் என்ன தெரியுமா பண்ணாங்க? இஃபான் வந்து ரிப்ளை வீடியோ போட்டாரா, அதுக்கே இந்த கேங்ல இருக்கிற ஒரு ஆடு அதுக்கு ரிப்ளை பண்ணுச்சு. அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, ஆனா ரிப்ளை பண்ணாங்க. அதுக்கு அதிகம் நெகட்டிவ் கமெண்ட் வரும்போது அந்த கமெண்ட்டையும் டெலிட் பண்ணிட்டாங்க. இந்த கேங் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தனை அடிச்சா கூட அவன் திரும்ப எழுந்துப்பான். ஆனா ஒருத்தனை நீ அருவருப்பா பார்த்துட்டனா அவனால அந்த அடியில இருந்து எழுந்திருக்கவே முடியாது. இர்ஃபானும் அதான் பண்ணாரு, இவரும் அதான் பண்ணாரு. இர்ஃபான் ரிப்ளை வீடியோக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணார்ல, அவருமே அதுதான் பண்ணாரு. இப்ப இவரு கதறாருல, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க, நெகட்டிவ் கமெண்ட் பண்றாங்க. நான் பிரியாணி மேனுக்கு என்ன பண்ணதா நீங்க நினைச்சீங்களோ அதை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அப்ப நீ என்ன பண்ண? உனக்கு எவ்வளவு தைரியம்னா ஒரு காமன் மேன் கூட நீ ஷேர் பண்ண மாதிரி அந்த ஸ்டோரியை ஷேர் பண்றதுக்கு பயப்படுவான். இப்போ வந்துட்டு இல்ல நான் வார்த்தையை வந்து மாத்தி போட்டுட்டேன், புல்லின்றதை மென்ஷன் பண்ணிருக்கிற, நீ என்ன குழந்தையா? உனக்கு என்ன தெரியாதா? இவ்வளோ வருஷம் நீ வந்து ஒரு யூடியூப்ல இருக்க, யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கன்னும் போது உனக்கு அது தெரியாதா? இப்ப மத்தவங்க நீ பண்ணதே உனக்கு பண்ணும்போது உன்னால அதை ஏத்துக்க முடியல. நீ ஒரு கிரியேட்டரா இருந்துட்டு இன்னொரு கிரியேட்டருக்கு நீ அதை பண்ணும்போது அவன் அதை ஏத்துக்கணும்னு நீ நினைக்கிற. இங்க எத்தனையோ டெக் சேனல் இருந்தும் ஏன் ஏ டு டி இவ்வளோ ரீச் ஆனாங்க? ஏன்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. அவங்க ஒரு டெக் சேனலா இருந்தாலுமே எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கங்கெல்லாம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற ஏ டு டி நந்தா
எதுக்கு இந்த விஷயத்துல மட்டும் இப்படி பண்ணாரு? இங்க இவ்ளோ பிரச்சனை இருக்கு, எல்லா சைட்ல இருந்தும் ஒருத்தனை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச அப்புறமும் ஏன் இப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்? அதுல வீடியோல இருக்கிறது சரியா இல்ல தப்பான்றதெல்லாம் அப்புறம். இப்படி நீங்க அதை 2-3 வாரம் தள்ளி அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இவ்ளோ சீரியஸா மாறி இருக்காதோன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் இட். இர்ஃபான் வந்து அந்த ஆக்சிடென்ட் இஷ்யூ பத்தி நம்ம பேசக்கூடாது, அது லீகலா மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது அது பேசக்கூடாதுன்றதுலாம் கரெக்ட் தான். ஆனா நீயோ இல்ல நானோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு பெரிய இஷ்யூலாம் இல்லை, லைட்டா ரத்தம் வருது, ஆனா அந்த இடத்துல இருந்து நீ ஒரு 20ல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள மூவ் ஆகணும்னு நினைச்சா உன்னால மூவ் ஆக முடியுமா? இங்க மூவ் ஆயிருக்காங்க, அவ்வளவுதான். இதை பத்தி இதுக்கு மேல பேச விரும்பல. ஜெண்டர் ரிவீல் அது லிட்ரலா எப்படி இருந்ததுன்னா, உங்ககிட்ட காசு இருக்கா, இந்த வழியில போ, இதை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இதே விஷயத்த வேற ஒரு கப்பல் vlogger பண்ணியிருந்தா நீங்க இந்த விஷயத்தை இப்படிதான் ஹேண்டில் பண்ணிருப்பீங்களா? இந்த இஷ்யூ எல்லாமே டாப் டு பாட்டம் ஒன் சைடடா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஒன் சைடடா தான் இருக்கு. இவங்க இருக்காங்கல்ல, இவங்க வந்து பிரியாணி மேன் தயாலு டிசைன்ஸை பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதுக்கு ரிப்ளை வீடியோவா ஒன்று போட்டாங்க, வச்சு செஞ்சாங்க. சரி, இதே தயாலு டிசைன்ஸை பத்தி ஒரு பொண்ணு அவங்க சேனல்ல வீடியோ போட்டாங்க, அதுக்கு உன்னால ரிப்ளை வீடியோ போட முடியுமா? அதுக்கு உனக்கு கட்ஸ் இருக்கா? இதை பத்தி இதுக்கு மேல பேசக்கூடாதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஜேகே வீடியோ போட்டதும் சரி, A2D வீடியோ போட போதும் 2 பேருமே ஒரு மாதிரி பேலன்ஸ்டா போட்டாங்க. சரி, இது ஒரு கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இந்த சத்யா போட்ட வீடியோ டோட்டலி அது வந்து தப்பா இருக்கு. பட் அந்த வீடியோ பார்க்கும்போது பீப்புளோட எமோஷன்ஸ் கெட் பிளேட் லைக் ஓகே, சத்யா ஒரு கேவலமான ஜென்மம், நீ எப்படி அவனை சொல்லலாம், ஸ்டோரியை பார்த்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல. இவன் பார்த்துருந்தாங்கன்னா கூட சின்ன வேர்ட் பிளே விச் இஸ் அ வெரி ராங் திங். ஐ டோட்டலி அக்ரி தட் இட் வாஸ் அ அன்வான்டட் ஸ்டோரி, பட் ஆல் ஐம் ட்ரைங் டு சே இஸ் கான்டெக்ஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் சரி, ஆனா பிரியாணி மேலும் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அது இது பாருங்க, ரெண்டையும் டேலி பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை முடிச்சுப்போம். இது யாருக்குமே பண்ணாதீங்க, பிரியாணி மேனா இருக்கட்டும் இல்ல ஜேகே, சத்யா, A2D, யாருக்குமே யாரையுமே இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொண்டு போய் நிறுத்தாதீங்க. அண்ட் நான் பிரியாணி மேன் சொன்ன ஒரு பாயிண்டே ஏத்துக்கிறேன், காசு இருந்தா கேன் டு வாட் எவர் யூ வாண்ட். ஆனா நீ யார்கிட்ட இருந்து வேணா தப்பிக்கலாம், மக்கள் கிட்ட இருந்து